தூங்காமை, கல்வி, துணையுடைமை இம்மூன்றும் நீங்கா பெற்ற பேரன்புக்கும் பெருமதிப்பிற்குரிய வெள்ளை மாளிகையில் வெண்பலா போல் அமர்ந்து இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்க மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நாகவீரன் துணை மேயர் அவர்களே, நாங்கள் கேட்கும் அனைத்தையும் செய்து தருகின்ற மரியாதைக்குரிய மாநகர ஆணையர் அவர்களே, மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர்களே, நான் 11வது மண்டலம் 177வது வார்டிலிருந்து இங்கே உரையாற்றுகிறேன். என் வார்டில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு இடத்தை பலர் அபகரித்துக் கொண்டார்கள். 3 வருடத்திற்கு முன்னால் அந்த இடத்தை நாங்கள் மீட்டோம். அந்த இடத்தின் பரப்பளவு சுமார் 13.5 13 ஏக்கர். சந்தையின் மதிப்பு அந்த இடத்திற்கு 650 கோடி ஆகும். முத்தமிழர் கலைஞர் அவர்களின் தவப்புதலன் தமிழ்தாயின் தலைவன் நிரந்தர முதல்வர் அவர்கள் மழைக்காலத்திலே அந்த பகுதிக்கு வருகிற போது அன்பு வாய்ந்த அந்த தலைவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்தோம். 3 லட்சம் மக்கள் வாழும் இந்த பகுதியிலே குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஒரு திருமண மண்டபம் வேண்டும் என்று முதல்வரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். எதை கேட்டாலும் இல்லை என்று கூறும் அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவன் உடனடியாக 7 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி திருமணம் மண்டபம் கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்தார். ஆனால் வேலை ஆரம்பித்தது. உடனே அங்குள்ள சிலர் நீதிமன்றத்தை நாடி திருமண மண்டபம் கட்டுவதற்கு நிறுத்த தடையாணையை பெற்றார்கள். இது சுமார் 30 மாத காலம் நீடித்தது. இது நீடித்தது. இதற்காக அல்லும் பகலும் அயராமல் உழைத்த மரியாதைக்குரிய சென்னை மாநகர நீதித்துறையின் ஜெனரல் அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஆர்டி அவர்களுக்கும், திருமதி மரியாதைக்குரிய பிரேமா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உசேன் சார் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த சுரேஷ் அவர்களுக்கும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், நேற்றுதான் அந்த மண்டபம் மீண்டும் கட்டுவதற்கு நீதியை வழங்கி இந்த நீதித்துறை எங்களிடம் தந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் கண்டிப்பாக தமிழ் மண்ணில் நீதி நிலைக்கும் என்று நாங்கள் 30 மாத காலமாக ஏங்கி இருந்தோம். அதற்கு காரணம், முல்லை வாடகை என்று முல்லை வாடகை என்று தன் பேரையை கொடுத்த பாரி மன்னன் பிறந்த மண் இது. ஒரு மயில் வாடகை என்று தன் மேலாரை கொடுத்த பேகன் பிறந்த மண் இது. ஒரு புறாவின் சிரசுக்காக தன் துணைச்சிரத்தை அறுத்துக் கொடுத்த திபின் சக்கரவர்த்தி பிறந்த மண் இது. ஒரு பசுவின் நாயம் தீர்க்க தான் என்ற ஒரே மகனையை தேர்காலில் வைத்துக் கொண்ட சொல்லுப்பா சோழன் பிறந்த மண். ஆகவே இங்கே மண் மீது சோழன் பிறந்த மண் இது. ஆகவே இதில் நீதி நிலைக்கும் என்பதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தோம். அதையும் தாண்டி மரியாதைக்குரிய மாநகராட்சி அதிகாரி அவர்களே, நான் ஒன்றே ஒன்று மிகவும் தயவுடன் நான் கூறி அந்த அதிகாரிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவர்கள் பாத கமலங்களிலே முதற்கண் சமர்ப்பிக்கிறேன். ஒரு நாள் நள்ளிரவு 1:30 மணி இருக்கும் திடீரென சமூக விரோதிகளும் அந்த இடத்தில் எங்கள்தான் என்று உரிமை கொண்டார்கள். துப்பாக்கி முறையில் எங்களுடைய அதிகாரி ஏயும் மரியாதைக்குரிய மேடம் அவர்களையும் துணை அவர்களையும் துப்பாக்கி முறையிலே அவர்கள் மிரட்டி அவர்களை சிறைப்பிடிப்பது போட்டு பிடித்தார்கள். உடனே அந்த 1 மணி நேரத்தில் கூட தாய் உள்ளம் கொண்ட அந்த மகளிரை சேர்ந்த அந்த பிரேமா அவர்கள் அஞ்சவில்லை. உடனே தொலைபேசியை தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாம் அங்கே சுமார் ஒரு 50 பேர் சென்று நாங்களே அவர்களை பிடித்து நாங்கள் அவர்களை சிறைப்பிடித்தோம். 1 மணி நேரத்திலேயே அங்கிருந்து அவர்களை எல்லாரும் ஓடவிட்டோம். இதற்கு காரணம், அதிகாரியாக இருந்தாலும் சரி, மாமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, தலைவரின் கருத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அருமை சோழர்களே, நாகாவுக்கு நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு வெற்றி பெற்றவுடன் நீதிமன்றத்தில் வழக்கு என்பது வேறு. என்னை போன்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஏழை. நாங்கள் எல்லாம் திருமணம் எங்களுக்கோ எங்கள் உடன்பிறப்புகளுக்கோ திருமணம் என்பது நடக்க ஏசி மண்டபம் அமைவது என்பது எங்களுக்கெல்லாம் எட்டாத கிடையாக இருந்தது. ஏசி மண்டபத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்றால் 20 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். ஆனால் தாயுள்ள கொண்ட அந்த தலைவனின் ஆனால் எங்களை போன்ற லட்சோபலட்ச ஏழைகளின் கனவு இன்று நினைவாகிறது என்பதை எண்ணுகின்ற போது உண்மையிலே மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே பழைய பாசத்துல சிரிச்சுட்டே இருக்காரு. பழைய பாசத்துல
ஆகவே என் அருமை ஓய்வறியாக உழைக்கின்ற உதயசூரியன் தந்த இளையசூரியன் நாளை தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் கல்லிலே கலை கண்ட பல்லவ மன்னவன் பிறந்த இந்த மண்ணில் ஒரு சொங்கல் புரட்சியால் தமிழக ஆட்சி மாற்றத்தை அமைத்து தந்த அந்த மாபெரும் தலைவன் இன்னும் 20 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே திராவிட இயக்கம் அமைவதற்கு அல்லும் பகலும் அயராமல் உழைக்கின்ற நமது இளம் தலைவர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எப்போது அழைத்தாலும் அல்லும் பகலும் பாராமல் இரவு நேரத்திலே எங்களுடைய எந்த குறை என்றாலும் குரல் கொடுக்கின்ற எங்களுடைய மண்டல் தலைவர் மரியாதைக்குரிய துரைராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை சகோதரர்களே, நேற்று கூட நான் தொலைக்காட்சி பெட்டியில இருந்து ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறார், எங்கள் எதிரி 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 என்று. அவர்கள் சொல்லுகிறார்கள் எதிரி எதிரி என்று. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதுவரை யார் எங்களுக்கு எதிரி என்று நாங்கள் கூறுவதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரியே கிடையாது. காரணம், உதயசூரியனை தொடரக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. மண்ணுக்காக போராடுகின்ற ஒரு மகத்தான தலைவன், எழுத்துக்காக போராடுகின்ற ஒரு இனமான போராளி, 100 ஆண்டை நோக்கி செல்கின்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இந்த மண்ணிலே நிலைத்தால்தான் நம்முடைய பிள்ளைகளும் நமது உறவுகளும் நமது மக்களும் நிம்மதியாக வாழ முடியும். இல்லை என்றால் ஜாதியின் பேரில் ஊர்வலங்கள் தீட்டப்படுமானால் தமிழகத்திலே ரத்த ஆறு ஓடும் என்று தெரிவித்துக் கொண்டு என் அருமை மாமன்ற உறுப்பினர்களே, நாம் 50 மாதம் பணியாற்றிவிட்டோம். இன்னும் 100 நாட்களிலே ஒரு மாபெரும் யுத்த காலத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த 100 நாட்களிலே நாம் ஆற்றுகின்ற பணித்தான் மீண்டும் நம் தலைவனை இந்த ஆட்சி கட்டிலே அமைவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, நாங்கள் எந்த குறை என்றாலும் உடனுக்குடன் எங்களுக்கு தீர்த்து வைக்கின்ற மரியாதைக்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் மக்கள் சார்பாக எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஓரட்டும் நதிகள் கரையை நோக்கி, சீரட்டும் மலைகள் கடலை நோக்கி, குவியட்டும் வெற்றிகள் நம் தலைவரை நோக்கி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.